வெல்கம் தமிழ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், ஃபாரெக்ஸில் கமோடிட்டி மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், கரன்சி பேராக இருக்கட்டும், இது எல்லாத்த பற்றியுமே டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கு இந்த சேனலில். இப்போ கரண்டாக கோல்டோட சினாரியோ வந்து எப்படி ட்ராவல் ஆகுது, இதை டெக்னிக்கலாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். 1 செகண்ட். ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்து தமிழ் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்ல, ஒரு ட்ரேடிங்கிற அந்த கான்செப்டே வந்து பெருசாக படிச்சிருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் உண்மை தான். ட்ரேடிங்கை வந்து டெக்னிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இது வந்து பெருசாக காசு இருக்கவங்க தான் இது பண்ணணும், நம்ம நார்மல் பீப்புள் வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அந்த மித்தெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாலாம் நிறைய பேர் உடச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா காமனாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஈஸியாக இதில் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ வந்து கோல்டு வந்து எந்த மாதிரி சினாரியோவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து லாஸ்ட் மந்த்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்தாக பையிங் கண்ட்ரோலில் இருந்தக்கூடிய ஒரு மார்க்கெட்டு லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்தாக கொஞ்சம் பையிங் ஆர் செல் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் முடிஞ்ச மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் கேண்டில் முடிஞ்சிருக்கு. இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் 31.25 அண்டு ஆல் டைம் ஹை 3500. ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மந்த்லேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஆனால் இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒன்று கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி மல்டி டச் ஆகி தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுறாப்புல. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. கோல்டு வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லாங் டர்மாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பையிங்கான ஒரு மார்க்கெட் தான் கோல்டு வந்து. ஸோ அந்த சீனில் வச்சு பார்க்கும்போது ஒரு 3500ங்கிற சென்டிமெண்டல் ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குன்னா ஒரு 4-5 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்து மே மந்த் வந்தது, அடுத்து இந்த லெவல்ஸுக்கு கீழே வரவே விடலை. ஓகேவா? இது வந்து ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து இந்த சீனில் தான் போய்கிட்டு இருக்குது. பையிங் கண்ட்ரோலில் தான் மேபி இன்னும் கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு நல்ல சைனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் நேற்று லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஸோனில் இந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 32.69 டு 32, கிட்டத்தட்ட 32.69 இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 32.73 டு 32.40 இந்த ஏரியாலே மார்க்கெட் வந்து மல்டி டச் ஆகி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. செல்லிங்கை வந்து பெருசாக வந்து ஒரு செல்லர் கண்ட்ரோலில் கொண்டு போக விட்டாலுமே இவ்வளோ தூரம் இங்கேயும் செல்லர் இருக்கிறாங்க, இங்கேயும் செல்லர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்னும் கிளியராக புரியும் அப்படின்னா இந்த செல்லுக்கான வால்யூமை பாருங்கள், இந்த செல்லுக்கான ஒரு லென்த்தை பாருங்கள், இந்த செல்லருக்கான ஒரு லென்த்தை பாருங்கள், இந்த செல்லருக்கான ஒரு லென்த்தை பாருங்கள். ஓகேவா? இந்த 3 லென்த்தையும் கம்பேர் பண்ணும்போது செல்லரோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மேபி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது.
இந்த ஏரியா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, டேயில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, அடுத்து வந்து அந்த ஆல் டைம் ஹை 3501 வந்து கிராஸ் பண்ணிடும். நீங்கள் நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே, இந்த சீனை பார்த்தாலே தெரியும். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இதில் இவ்வளோ பெருசாக செல்லர் இருந்த ஒரு ஒரு மார்க்கெட்டும், அடுத்து வந்து இந்த சீனில் கொஞ்சம் எப்படி சொல்ல, இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது செல்லரோட எஃபெக்ட் இருந்துச்சு. ஆனால் இதோட கம்மியாக இதாகுது. அப்போ செல்லர் வீக்னஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து இப்போ வந்து பையிங் சைடில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இது வந்து கோல்டில் நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ. இப்போ இதில் வந்து நேற்றுக்கு எங்கே ட்ரேட் எடுத்திருக்கலாம், எப்படி எடுத்திருக்கலாம், எந்த இடத்துலலாம் ஆப்ஷன் கிடச்சிருக்கு, இது வந்து நம்ம ஓவரால் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து பார்த்துட்டோம். ஆகஸ்ட் 1 நேற்றுக்கு ஆகஸ்ட் 4. ஓகே, ஆமாம். இது இப்படி ஓவராலாக இப்படி தான் அந்த பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த க்ரீன் கேண்டில் வச்சு பார்க்கும்போது பையிங் சைடில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை பிளான் பண்ணிட்டோம். அப்போ நேற்றுக்கு ட்ரேடு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் நமக்கு எப்படி எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் இப்படி மார்க் பண்ணிக்கிறது. இது ரெசிஸ்டன்ஸு, இது ஆல் டைம் ஹை. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனு. டச் 1, செகண்ட் டச். ஆல்மோஸ்ட் இது வந்து இப்படி இருந்துச்சு. இந்த 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 கண்டிஷனில் இருந்தது. இந்த கண்டிஷனில் தான் எல்லாருமே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது பண்ணாங்க. இப்போ இந்த ட்ரெண்டு இந்த கேண்டிலோட சினாரியோ கண்டினியூ ஆச்சுன்னா, இந்த லைன் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப லாங் டைம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுங்கிற மாதிரிலாம் பெரிய பெரிய சேனல்லாம் சொல்கிறாங்க. நிறையா பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து சொல்கிறதுலாம் இந்த கான்செப்ட் தான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து லாங் டர்ம் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் இனிமேல் வந்து செல்லர் கொண்டு போய் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. 3125 கிட்ட கொண்டு வந்துருவாங்க. அந்த லெவல் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவலில் சப்போர்ட் இருக்கும், இங்கே கொண்டு வந்துருவாங்க, 2951 கொண்டு வந்துருவாங்கன்னு லாஸ்ட்டு வீக் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நியூஸோட டாக்கே இதாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்க விடலை. இப்போ இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட மேபி இருக்க வாய்ப்பு இருக்கும். அது கம்மிங் மந்த்து கம்மிங் வீக் போகிறத வச்சு தான் நம்மளால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நேற்றுக்கு இந்த ஒரு பை கேண்டில் இருக்குது, இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து நேற்றுக்கு 4ஆம் தேதி நேற்றுக்கு எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம், எந்தெந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி இதெல்லாம் ஒரு ரேண்டமாக பார்த்துட்டு நான் அடுத்து வந்து 1 ஹவரில் தான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். 1 ஹவரில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் நேற்றுக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கிட்டுக்குள்ளே தான், இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. இதில் நம்ம பையிங் எப்படி எடுத்துருக்கலாம், இந்த லெவல்ஸ் டு இந்த 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 வெர்டிக்கல் லைன் டு இந்த கிட்டத்தட்ட இன்றைக்கி 5ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கா. ஆமாம், இந்த 2 வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நமக்கு ட்ரேட் வந்து எப்படி நேற்று கிடச்சிருக்கும். ஓவரால் வந்து பையிங் ட்ரேடு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த கோடெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கோடெல்லாம் டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு நமக்கு ட்ரேடு எப்படி கிடச்சிருக்கும், பையிங் ட்ரேடில் நம்ம பிளான் பண்ணதாக இருந்தால் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. 1 ஹவரில் இது ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது. 1 ஹவரில் 34, 39 வந்து ஒரு செல்லர் சோனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம செல்லு பற்றி எதுவும் யோசிக்கணுமே தவிர, இன்பிட்வீனில் வந்து இந்த ஏரியா கிராஸ் ஆகிட்டாலே அவங்க கண்டிப்பாக போகிறதுக்கான ஆப்ஷன் தான் எக்கச்சக்கமாக இருக்குது அதிகமே. ஏன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கிராஸ் ஆயிடுச்சு, இந்த ஏரியா இந்த லோவர் ஹை கிராஸ் ஆயிடுச்சு, இந்த லோவர் ஹை கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 2 ஏரியா கிராஸ் ஆனாலே ஆல்மோஸ்ட் அவன் அடுத்த லெவல் வந்து இங்கே போவான், அதுக்கு அடுத்த லெவல் இங்கே தான் போவான். சம்டைம்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 34-16 ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம நேற்றுக்கு ட்ரேட் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1 ஹவரில் இப்படி இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பெரிய ரேலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரேலி இருக்குது, இவ்வளோ பெரிய ரேலி நடந்திருக்கு. அடுத்து நான் வந்து மண்டே ஃப்ரெஷ் மார்க்கெட்டை நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதெல்லாம் ட்ரேடாக எடுக்கணும்னு தோணும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் இருக்கிற கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான அறிகுறிகள் நிறையாவே இருக்குது. ஓகே, இப்போ இது மண்டே மார்னிங் வந்து 4ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்குது, இதுக்குள்ளே தான் ட்ரேட் எடுக்க போகிறோம்.
இந்த ட்ரேடை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? அப்போ இந்த ட்ரேடை நம்ம எப்படி எடுக்கலாங்கிற ஒரு பிளான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களோட செட்டப்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகவே மேபி நம்ம இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதை வச்சு தான் மார்க்கெட்டுமே ட்ராவல் ஆகுது. ஒரு ஹையை கட் பண்ணி தான் ஒரு ஒரு பை ஆவணே தவிர, ஒரு லோவை கட் பண்ணி தான் செல் ஆகும். பை செல் இது 2 தானே நடக்குது, தவிர்த்து வேறு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? இப்போ இதில் நேற்றுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்? முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்கிறதுனா ஈஸி அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். முடிஞ்ச மார்க்கெட்டை சொல்கிறது ஈஸிங்கிற மாதிரி தான் நானும் பல டைம் ஃபஸ்ட் டைம் யோசித்தது. பட் ஆனால் நம்மளால் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம்ல. எப்படி சொல்ல, இப்போ வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய பை ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய பையே கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகி அடுத்த மார்க்கெட் வந்து இந்த ஹையெல்லாம் கட் பண்ணி தான் போகிறோம். அப்போ இந்த லெவல் பார்த்துக்கோங்க, இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலு 33.38 33.54 ஓகேவா? இந்த ஏரியாக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எப்போ 2ஆம் தேதியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பிரேக் அவுட் ஆனது அடுத்து கீழே வந்துச்சுன்னா இந்த 33 38 கட் பண்ணியிருக்கணும்ல, இங்கே கட் பண்ணி கீழே இப்படி ட்ராவல் ஆகிருக்கணும்ல, இங்கே கட் பண்ணி சரி இங்கே இப்படி கட் பண்ணி இப்படி ட்ராவல் ஆகிருக்கணும்ல, இப்படி ட்ராவல் ஆகிருக்கலாம்ல, இங்கே கட் பண்ணி இப்படி ட்ராவல் ஆகிருக்க செல் சைடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சீன் இங்கே எதுவும் நடக்கலை. இது இந்த ஏரியா ஹை கட் ஆகிருக்கு. ஹை கட் ஆகி மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீன் வரும்போதே ஒரு உங்களுக்கு வந்து ஒரே லெவலில் ட்ரேட் ஆகுதுன்னு தெரியுது அப்படின்னா அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கூச்சமே படாமல் ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு ஒரு கோடை இழுத்துருங்க. கூச்சமே படாமல் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு இப்படி கோடை இழுக்கும்போது இங்கே டச் ஆகிருக்குது, இங்கே டச் ஆகிருக்குது, அடுத்து இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு அப்படின்னா மண்டே நேற்றைக்கு வந்து இந்த லெவல்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறான். ஓகேவா? ரியாக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இப்படி மேலே போயிருக்குது, அடுத்து இப்படி கீழே வந்துருக்குது, அடுத்து இப்படி மேலே போயிருக்கு, அடுத்து இப்படி கீழே வந்து எக்ஸாக்டாக அந்த லைனில் டச் ஆகிருக்கு. சேம் நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் இந்த 1 2 3 இதை வச்சு நீங்கள் இழுத்து விட்ட கோடு தான். அடுத்து நீங்கள் இந்த லெவல்கிட்ட வரும்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாலோ இல்லை இங்கே இந்த லெவல்கிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து புக் பண்ணுறது பெட்ரு. ஆனால் இது கீழே க்ளோஸ் வச்சா நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த லைனில் டச் ஆகும்போது நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டுலாம் இல்லை, இது டச் ஆகி நல்லா வால்யூமில் போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் எவ்வளோ குயிக்காக அவனால் போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக போயிடுவான். ஏன் அப்படின்னா மல்டி டச் வந்து இந்த இடத்துல இருந்து மல்டி டச் வந்து செல்லர் சைடில் மார்க்கெட்டு கொண்டு போகவே விடலை. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலி மாதிரி தான் அப்படி தான் போகுது. அப்பு டவுனு அப்பு டவுனு அப்பு டவுனு அப்பு இப்படியே போன மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் இந்த லெவலில் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த 33.64ங்கிற ஏரியாவும் 33.54ங்கிற ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ரேஞ்சை டப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் உடச்சிட்டான். அவன் உடச்சிட்டு அடுத்து வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து பெருசாக ட்ராவல் ஆகலை. 33.64 கீழே ட்ராவல் ஆகலை. அது உடச்சி அவன் ஆல்மோஸ்ட் அவன் வந்து அந்த டேக்கான ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ ஒரு ட்ரேடு இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் ட்ரேடு நம்ம பண்ணாமல் இடையில மிடில் போயோ மேலே போய் பையோ இந்த மாதிரி பண்ணி தான் எமோஷ்னலாக போய் தான் நிறையா பஞ்சாயத்தே வர்ற காரணம். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உருப்படியாக எடுத்துகிட்டு தூர போகிறது தான் பெட்ரு. அதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, எடுத்துருக்கிறீங்க, இதை டார்கெட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $10 வரைக்கும் ப்ராஃபிட். $10ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 0.01ங்கிற ஒரு $100 பிளானுக்கு வந்து 10% ஒரு ட்ரேடில். இது முடிஞ்ச மார்க்கெட்டு. ஓகே, நேற்று முடிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி இன்றைக்கி எந்த மாதிரி சீனில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா?
இது இன்றைக்கான ஒரு டே ஸ்டார்டிங் ஆனது. ஓகேவா? டே ஸ்டார்டிங் ஆனது இந்த கூடையை நான் ரிமூவ் பண்ணிடுறேனே. இப்போ இதில் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். மேபி பொசிஷனில் யாரும் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஒரு மல்டி ஆர்டர் இல்லாமல் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாலிடாக ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட்லாம் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்குமே இருந்திருக்கு. அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டிலோட பவரே தனி. இந்த 3 கேண்டில் இருக்குது தெரியுமா? இந்த 3 கேண்டிலோட பவரே தனி. இது வந்தாலே அடுத்து அட்லீஸ்ட் இதிலேருந்து ஒரு ஒரு லெவல் வரைக்காவது மார்க்கெட் வந்து கொஞ்சம் சேட்டையை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் சார்ட்டில் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்து பார்த்தாலுமே இந்த கேண்டில் வந்த உடனே அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகத்தான் செய்யும். இங்கேருந்து கீழே வந்துட்டு அடுத்தலாம் அப்படிலாம் போன மாதிரி வாய்ப்பே கிடையாது. இப்படி நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் மல்டி கேண்டில் நீங்கள் எடுத்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல்லான ஏரியாவில் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரேலி, இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ரேலி. இந்த செல்லிங் ஜோனில் தான் இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பையர்ஸை வந்து அப்படி அடிக்டாக உள்ளே கொண்டுறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். நல்லா வால்யூம் கண்டியில் வச்சு பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ அடுத்த கண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பை எடுத்தோம்னா மேலே போயிடும்னு எடுக்கிறது, இதில் பை எடுக்கிறது, இந்த இதில் பை எடுத்துட்டாங்கன்னா நான் மேலே புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறது. பட் ஆனால் இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து க்ளோஸ் வச்சு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா கீழே வந்துட்டான். க்ளோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். ஆனால் இந்த மேலே ஆர்டர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த லோவை வச்சுக்கிறேன் ஸ்டாப் லாஸு, இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த லோவை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவன் வந்து அந்த ஸ்டாப் லாஸை மட்டும் அப்படியே தூக்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், அதான் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தாலுமே உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் சைஸை பொறுத்து நீங்கள் வெயிட் பண்ணுறது அது உங்களோட இதை தேவையை பொறுத்து தான். மணி மேனேஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வெயிட் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் மல்டி ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இங்கே வரும்போதே உங்கள் அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தப்பு தான் நிறைய இடத்துல நடக்கிறது. சிம்பிளாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா கப் சிப்னு அதை மூட் அப்படியே கம்முன்னு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்ரு. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக அவன் வந்து சப்போர்ட் லைன் வந்து எப்படி சொல்ல, இப்போ இங்கேருந்து மறுபடியும் ரியாக்ட் ஆயிருக்கானா இங்கேருந்து கீழே வர அப்படின்னா இது ஒரு புல் பேக் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து சின்னதாக ஒரு ட்ரேட் போயிருக்கு. சின்னதாக ட்ரேட் போயிருக்குன்னா வால்யூம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் ட்ரேட் போயிருக்கு. பையிங் ட்ரேட் வந்து இவ்வளோ தான் போயிருக்குது, இந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு. ஆனால் பெருசாக வால்யூம் இல்லையே, ரொம்ப ஜிக்ஸாக்காக போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இந்த சீன் எதுவுமே நடக்காமல் இருக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற கான்செப்ட் நான் சொல்கிறேன். அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டே ட்ரேடராக எடுக்கக்கூடிய கான்செப்டில் இது ஒரு சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இங்கே எடுத்தீங்க. ஓகேவா? அது வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி இந்த ஏரியாவுக்கு இந்த நல்ல வால்யூமாக வச்சு நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கேன், அந்த பிளாக் கேண்டில். ஓகேவா? இந்த பிளாக் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படிங்கும் பட்சத்தில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில் வந்துச்சு. அதையும் மறுபடியும் இந்த பிளாக் கேண்டில் வந்து அது கீழே ஒரு நெகட்டிவாக அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா? இது ஒரு சப்போர்ட்டை அடிச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதே இந்த மாதிரி ஷேடோவில் தான் இருக்குது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப அந்த லைனுக்கு நியராக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது உங்களுக்கு ரொம்ப பெட்ரு. இப்போ இது ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இது ஒரு சப்போர்ட்டு தான், சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுலாம் இல்லை. ரீசனை வந்து இந்த இருக்குல்ல இந்த ஹை, அதான் சாரி, இந்த கேண்டில், இந்த ப்ரைஸ் இது எதுவுமே இதை கிராஸ் பண்ணிட்டு அது போயிருக்கு. அடுத்து ட்ராவலான இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே அவன் க்ளோஸ் வைக்கலை. சரியா? இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் லைனை தான் பிளான் பண்ணுறது. இந்த ஏரியா கிட்ட நீங்கள் ஒரு பையிங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த லெவல் டு இந்த லெவல். ட்ரேடு வந்து ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ரிஸ்க்கு தான். இப்போ எப்படின்னா, சில பேர் கேட்கலாம், க்ளோஸ் வச்சுருக்கீங்க, திருப்பி இந்த விக்கில் இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த க்ளோஸில் வச்சுனா இந்த க்ளோஸ் கீழே இருந்துச்சுன்னா நான் க்ளோஸ் வெளியே வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டில் ஒரு $3 தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தங்க ட்ரேடை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் வந்து மாறும். சில பேர் வந்து இதை பாக்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஏரியா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. பாக்ஸ் மாதிரி போட்டு நான் இதுக்குள்ளே வந்தாலும் நான் ட்ரேட் எடுப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதை வந்து ஒரு சப்போர்ட் ஸோனாக போட்டுப்பாங்க. இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஸோன். ஓகேவா? மேஜரான சப்போர்ட் ஸோனா ஸ்கேல்பிங் பார்த்துப்பாங்க. இந்த லெவலை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக எடுத்துப்பாங்க. சரியா? இதுக்கு இந்த ஜோனில் இந்த 3 லெவல் இருக்குது. 33.52, 33.50, 33.45 இதுக்குள்ளே எதில் வந்தாலும் நான் பை எடுப்பேன்ப்பா அப்படிங்கிற பாயிண்டில் தான் ட்ரேட் வந்து எடுக்கிறது. இதில் எடுத்துருக்கலாம், தாராளமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ்லேயோ இல்லை 5 மினிட்ஸ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தானே உங்களுக்கு ட்ரேட் தெரியும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இப்படி ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஓகேவா? ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. அடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. அடுத்து வந்து பிரேக் அவுட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சரியா? இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு புல் பேக் மாதிரி தான் எடுத்து போயிருக்கு. ஆனால் இந்த லோ இருக்குது தெரியுமா, இந்த 2 லோ இருக்குது தெரியுமா, இந்த 2 லோ வந்து கட் ஆகலை. இந்த லோ ஒன்று ப்ளஸ் இந்த லோ ஒன்று, அதுக்கப்புறம் அடுத்து சொன்ன மாதிரி இந்த லெவலு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆனதுக்கான காரணம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு போயிருக்கிறான். மறுபடியும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும். இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு போயிருக்க மார்க்கெட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு போன மார்க்கெட் அட்லீஸ்ட் இவங்க எல்லாருமே பையர்ஸ் தான். இவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தாலே மேபி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரலாம். ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்களா, இங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த வால்யூமை பாருங்கள், கேண்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா செல்லு பைன்னு இருக்குது. இந்த ரேலியை பாருங்களேன், பையிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறது இந்த ரேலியை பார்த்தாலே தெரியும். எவ்வளோ க்ளீனாக வந்து ஒரு செல்லருக்கான ஒரு ஆப்ஷனே கொடுக்காம அவன் எவ்வளோ பொட்டென்ஷியலாக மேலே போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ வந்து இனிமேல் கண்டினியூவாக வரும். நாளைக்குள்ள மார்க்கெட் எப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.